Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper +1 காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் 2024 11th இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தமிழ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போட்டிருந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் தொடர்ச்சி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் +1க்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் பேப்பர் இது வந்து உங்களுக்காக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீம் சார்பாக உங்களுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் 21 மார்க் 21 மார்க்குமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பேலர் அப்படி பெயின்லெஸ் செல்டம் ரேர்லி அரிதாகன்னு சொல்கிறோம். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் வந்து அப்நார்மல் கான்செப்டில் கம்பெனி இந்த ஸ்னானிம் சான்டனிம்ஸ் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் +1 இங்கிலீஷ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிங்க. ஸ்கேட்டர்ட் கேதர் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் ஆஃபன் அப்படின்றது வந்து அடிக்கடி அப்போ அது ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தா ரேர்லி சஃபிக்ஸ் ஹீரோ வந்து ஹீரோயிசம் இந்த 1 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஆர்னித்தாலஜி ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸு ரேன்சாக் பேக் டு த ட்ரை எனிதிங் டு ஓவர் கம் கிரீசஸ் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரை சில பை கிராண்ட் மதர் கண்டினியூ வந்து கேரியான்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிளே டேசிஸில் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இருந்த போதிலும் உடம்பு முடியாத போதிலும் அவன் வந்து விளையாடினான்னு சொல்லிட்டு ராம் சாந்த ஸ்ட்ரைன் மூவிங் டுவார்ட்ஸ் அவனை நோக்கி தான் டுவார்ட்ஸ்னு கம்பேர் பண்ணுறோம். லெட்ஸ் பிளேனா லெட்டஸ்ட் வந்து ஷால்வி தான் போடணும். ஏ குட் டீச்சர் டேஸ் மேக்ஸ் ஈவன் போரிங் லெசன் இன்ட்ரெஸ்டிங் கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியரால் கட்டாயம் வந்து பார்த்தா போர் அடிக்கக்கூடிய லெசன் கூட நல்லா போராக இருக்கக்கூடிய லெசன் கூட நம்ம ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும். வி ரீட் டேஸ் அ ஹிந்து டெய்லினா தேன் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ரீடிங் மேடிமே கம்ப்ளீட் பண்ணி எஸ்விஓசி தான் கம்பேர் பண்ணுறோம். ஓவராலாக இந்த 21 மார்க்குமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஈஸியாக நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இந்த கொஸ்டின் நிறைய டைம் கம்பேர் பண்ணுவோம். ஊ ஆர் தே எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் இல்லை மெட்டாபர் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்போம். அதுக்கு இதில் புக் பேக்கில் இருக்கிற போயம் கொஸ்டின் ஆன்சர் நமக்கு 3 போயம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். அந்த 3 போயமில் 2 போயம் படிச்சிங்கன்னா கூட போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக புக் பேக்கில் இருந்தால் இது கேட்டிருக்காங்க. அடுத்து கிராமர் கேட்டகரி டேரக்டில் தேவ் செட் டு மகா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் ஜஸ்ட் நவ். அப்போ தேவ் டோல்டு மகா தட் ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் இஸ் ஒர்க் ஜஸ்ட் தன் கம்பேர் பண்ணுவோம். சேஞ்ச் இன் டு பேசல் ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீஸ் யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு கட். இது ரொம்ப சிம்பிள். இஃப் கிளாஸில் த கிளாஸ் ஃபால்ஸ் இட் வில் பிரேக். he was too tired to work. காம்ப்ளெக்ஸ் 2 மெத்தட் சொல்லுவோம். 2 வந்தால் so tired that he could not work ன்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ERC நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன் ஃபஸ்ட்டு 2 போயம்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். காமன் ERC அதை மட்டும் படிங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 மார்க் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க 2 மார்க் வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிராண்ட்மதர் ஒன் அக்கார்டிங் டு மேரிக்கும் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் அஸ் லூசிங் த ஃபைனல் வென் டஸ் ஹியூமன் மெமரி ஒர்க் வித் லெஸ் தேன் இட்ஸ் யூஸ்வல் கெப்பாசிட்டி இது 3rd யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு சிலபஸே ஃபஸ்ட்டு 3 யூனிட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் கேட்டகரியில் ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக்கெட் டல் பை. அதுக்கப்புறம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதே மாதிரி வந்து செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் கம்பேர் பண்ணக்கூடிய ரீஅரேஞ்ச் கேட்டகரி. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் புக் பைண்டிங். அதுக்கப்புறம் நோட்டீஸு நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது மெசேஜ் ரைட்டிங்கில் 10th ப்ராக்டிஸ் பண்ண மெத்தடில் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து லெசன் பேராகிராஃப் கொஸ்டின் நம்பர் 41 வந்து லெசன் நம்பர் மேரிக்கோமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இந்த portrait of the day. நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃபும் தான் கன்ஃபெஷன் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டரும் ஃபஸ்ட்டு போயமில் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருது. அதுக்கு நான் டீட்டெயில் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அப்போ 2 படித்து ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி. இதில் மறக்காமல் டாபிக் போட்டு எழுதணும். நீங்கள் நோட் மேக்கிங் எழுதினா சரி சம்மர் ரைட்டிங்னா சரி டாபிக் போட்டு எழுதி ஈஸியாக எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் மெத்தட் சிம்பிள் இந்த 2மே எழுதிக்கலாம். அடுத்து லெட்டர் ரைட்டிங் 2மே லெட்டர் ரைட்டிங்கை கொடுத்துருக்கோம். இதில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தா போனோஃபைடு கான்செப்ட்டில் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா வாண்டட் சொல்லிட்டு போனோஃபைடு கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் தர் பாருங்கள். ராஜு டோல்டு 2 அந்த டோல்டு 2 எடுத்துகிட்டு டோல்டு தான் போடணும். ஏன்னா டோல்டு வந்தால் 2 வரக்கூடாது, செட் வந்தால் 2 போடுவோம். தோவும் பட்டும் ஒரு சென்டென்ஸ்லாம் கட்டாயம் எரரில் வந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கணும். ஒன் ஆஃப் த ஈச் ஆஃப் த வந்தால் எஸ் அப்போ ஒன் ஆஃப் த பாய்ஸ்னு கம்பெனோம். ஆஸும் சோவும் வந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸிங் வந்தாவே கண்டிப்பாக அபவுட் போடக்கூடாது. இது மட்டும் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் ஐ பாட் ஏ ரெட் கலர் ரெட் ஷர்ட் பண்ணணும். ஷீஸ் ஏ லேடி டாக்டர் ஷீஸ் ஏ டாக்டர்னு கம்பேர் பண்ணணும். தி என்டர் இன் டு த என்டர் த ரூம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எரர்ஸ் பாட்டு தான். அதுக்குமே நம்ம சேனலில் போட்டிருக்கிற கொஸ்டின் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் கேட்டகரியில் வரக்கூடிய ஐடென்டிஃபை த robots are steadily moving from the இது வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் ஷுட் எவல்யூட் ஹை ரெஸ்பெக்டபிள் இன் எஜுகேஷன். அத்லெட்டிக்ஸ் ரேர்லி கெட்ஸ் கவரேஜ் இன் த மீடியா ஸ்போர்ட்ஸ். நெப்போலியன் வாஸ் கன்சிடர்ட் என்லைட்டர் ஃப்ரான்ஸ் ஹிஸ்ட்ரி. ஹெல்த் இஸ் வெல்த் பட் பொல்யூஷன்
டேக்ஸ் இட்ஸ் ஆல் இன் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஐடென்டிஃபை த ஃபீல்டு. இதுவும் ஒரு கேட்டகரியில் வரக்கூடியதான். அடுத்து வந்து பேசேஜ் காம்படிஷன் ரொம்ப 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 சிம்பிளானது. எனக்கு 10th ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அல்லது டைலாக் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் பெட்டர் டு அட்டன் த பேசேஜ் காம்படிஷன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா சொன்னால், இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறபடி நல்லா இருப்பதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ப்ரீவியஸ் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் எக்ஸாம் அது எல்லா கொஸ்டின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் கோட்டையில் எக்ஸாம் 2024 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும், கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்க்கு சொல்லவே வேண்டாம், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் எல்லா கேட்டகரிக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the all the exam in Codel exam. All the best student. Okay, thank you, bye.